கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகத்தின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். சுவிசேஷ புத்தகங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப தெரிஞ்சது, எந்த ஒரு பகுதியை நம்ம வாசித்தாலும் நம்ம பலமுறை கேட்டதாக தான் இருக்கும். அதிலிருந்து ஏதோ ஒரு புதிய விஷயம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை சூழ்நிலைக்கு, நம்ம மனநிலைக்கு நிச்சயமாக நம்முடைய மனசு தொடும். நம்மை அந்த வாக்கியம் சந்திக்கும், அந்த சத்தியம் நம்மை உணர்த்தும். இந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாம் இதை படிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கும் நாம் பார்க்கலாம். மத்தேயு 16:21 முதல். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். ஒரு நார்மலாக ஒரு லீடர், ஒரு குரு, அவரை பின்பற்றும் சீடர்கள், இவர்களுக்கு நடுவில் இருக்கிற உரையாடலை பார்த்தா, தான் சாகப்போகிறேன், தான் சீக்கிரத்திலே கொலை செய்யப்பட போகிறேன், அதாவது சாகப்போகிறேன்றது வேற, தான் கொலை செய்யப்பட போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட இருக்கிற சீடர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும்? அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். இவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், இந்த மாதிரியான அதிசயத்தை வாழ்க்கையில் கேள்விப்பட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. அப்படிப்பட்டதான அனுபவத்துக்குள் பூரித்து அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு நடந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு இந்த செய்தி. எனக்கு கொஞ்சம் முன்னால் என்ன சொன்னார்னா, என் சபையை கட்டுவேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அது முதல் தான் கொலையுண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்பதையும் கூட அவர் பேச தொடங்கினாராம். அப்படி மெதுவாக ஓப்பன் பண்ணுறார் இந்த விஷயத்தை. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனேயே பேதுரு மட்டும் என்னன்றாரு, இது உமக்கு நடக்காது, நடக்கவும் கூடாது அப்படின்றார். அவர் எப்பவுமே அப்படி தானே சொல்லுவார். ஒரு துடுக்கா ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்க்காம அவர் உடனே தன்னுடைய அபிப்பிராயங்களை கொட்டிடுவார். இப்படி சொல்லிட்ட உடனே என்னாச்சு, அவர் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இந்த சம்பவத்துக்கும் முந்தி அவர்கள் பேசிக்கொண்ட உரையாடலில் பேதுரு சொன்னதுக்கும் ரொம்ப பெரிய கான்ட்ராஸ்ட், வித்தியாசம் இருக்கிறது. தேவ வெளிப்பாடாக பிதாவானவரே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று பாராட்டு பெற்றார் பேதுரு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா, மாம்சமோ ரத்தமோ இதை உனக்கு வெளிப்படுத்தலை, பிதாவாகிய தேவனே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு சொல்லி பாராட்டு பெற்ற பேதுரு கொஞ்ச நேரத்துக்குள்ள நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கலை. நல்ல கவனிங்க, ஒரு மனிதனுக்குள் தேவன் அவராக வெளிப்படுத்துவது என்றால் அவன் அதை பேசுகிறான். இன்னொன்று, அந்த மனிதன் பிறகு என்ன செய்யணுமா, தேவனுக்கு ஏற்றவைகளை இவன் சிந்திக்க வேண்டும். நம்ம சிந்திக்கிறதெல்லாம் தேவனுக்கு ஏற்ற மாதிரி தான், நான் பேசுகிறதெல்லாம் தேவனுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்டார் பிரசங்கியார்கள் நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு தோன்றதெல்லாம் தீர்க்க தரிசனம், அவங்க கனவெல்லாம் அவங்களுக்கான வெளிப்பாடு, அவங்க பேசுகிற வார்த்தை எல்லாமே கடவுள் என் வழியாகவே பேசுகிறார் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஜனங்களும் அதை நம்ப வைக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல மிகப்பெரிய கருப்பு வெள்ளை படம் போல முதலிலே வெள்ளையாக தெரிந்த அந்த இடம் இப்பொழுது கருப்பாக தெரிகிறது. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், அதை விட இன்னொரு வார்த்தை சொல்லிட்டாரு, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய். 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த இடத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியும் தெரியும், ஆனாலும் அதனுடைய விவரம் ஆழம் நமக்கு புரியாமலும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் உயிரோட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அவர் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு உணவில் கவனமாக இருக்கணும், அவருடைய போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் இல்லையா, ஆபத்துகளுக்கெல்லாம் அவர் தப்புவிக்கணும்.
அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்தால் தானே, அஜாக்கிரதையாகவே போனால் எப்படி உயிர் போயிடும் இல்லையா? அப்போ இந்த உயிரை காக்க விரும்புகிறவன் அவர் எதை சொல்ல வருகிறார்? ஆனால் கவனிங்க, என் நிமித்தமாக தன் ஜீவனை இழக்க, இங்கே தான் என் நிமித்தமாக, இயேசுவின் நிமித்தமாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதன் நிமித்தமாக ஒருவன் தன் ஜீவனை இழக்க தன்னை ஒப்பு கொடுப்பானால் இந்த இடத்துல தான் தம் சீடர்கள் நிற்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா தேவ சித்தத்தின்படி ஆண்டவர் தான் மரிப்பதாக சொல்லும்போது பேதுரு கூடாது, இது நடக்காது அப்படின்னு தடுக்கிறாரு. அப்படியானால் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே தேவனுடைய சித்தம் பிரத்யேகமாக, தனித்துவமாக, விசேஷமாக இருக்கு. அதனால தான் ஒருத்தரை கம்பேர் பண்ணி நாம நிறைய விஷயங்களில் வாழ முடியாது. அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான உடை அவர்களுக்கு அழகாக இருக்கலாம். அதே உடைய நாம் போட்டால் ஒருத்தர் சொல்லுவாங்க, இது உனக்கு சூட் ஆகலை அப்படின்வாங்க, இது உனக்கு பொருந்தலை அப்படின்வாங்க. தாவீது கூட சவுல் கொடுத்த தலையிலிருந்து கால் வரைக்குமான அந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டார். பார்த்தீங்களா? போட்ட உடனே நடந்து பார்க்குறாரு, ஐயா இது எனக்கு பொருந்தாது, இது எனக்கு ஆவறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக சவுல்கிட்ட கொடுத்துட்டு இவர் கவனும் கல்லும் எடுத்துக்கிட்டு கோலியாத்தை வீழ்த்த போயிட்டார். அப்போ நமக்கு என்ன பொருந்துமோ அதற்குள் தான் நம்ம வாழணும். இப்போ இங்கே என்ன விஷயம்னா, இயேசுவை பின்பற்றி ஒருவன் வர விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றணுமா? அப்போது உலகத்தில் எல்லாரும் அப்படி இல்லையே. உலகத்தில் வாழ்கிறவங்கலாம் ரொம்ப நல்லா, ரொம்ப அவங்க விருப்பப்படியெல்லாம் வாழ்கிறாங்களே, அவங்க வாழ்வாங்க தான். இங்கே என்ன கண்டிஷன், நிபந்தனையை பாருங்கள், என்னை பின்பற்றி வர விரும்பினால், இவ்வளவுதான். அப்படியானால் நாம் இயேசுவை பின்பற்றுவதாகவும் வந்துட்டு உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரியும் வாழணும்னு ஒரு முயற்சி எடுத்தோம்னா அங்கே தான் நாம் தடுமாற ஆரம்பிப்போம். நம்மால் தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியாது. இதை முன்கூட்டியே ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டாரு. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் சேர்ந்து சமமாக உங்களால் ஊழியம் செய்ய முடியாது, வாழ முடியாது அப்படின்னு சொன்னார். அப்படியானால் இங்கே பேதுரு கண்டிக்கிறார் ஆண்டவரை. அந்த சூழ்நிலையில் தான் சொல்லிட்டாரு, எப்பா நீங்களாம் என்னை பின்பற்றி வரணும்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் வரணும். என் உயிரையே போகக்கூடாது அப்படின்னு நீ நினச்சின்னா உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு நீ எவ்வளோ கவனமாக இருப்ப? அப்படி இருக்க முடியாதுன்றார். அந்த சூழ்நிலையோடு நம்ம அணுகணும்னா இப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதுதான் சரியான ஒரு புரிதல். இன்றைக்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ்க்கை, இந்த பூமி வாழ்க்கை, சரீர வாழ்க்கை இருக்கு இல்லையா, இதுக்காக தான் அதிக பிரயாசத்தை நம்ம எடுக்கிறோம், நிறைய உழைக்கிறோம், நிறைய நேரம் இதுக்காக தான் செலவு பண்ணுறோம். உள்ளான மனுஷனோட ஆவிக்குரிய வளர்ச்சி, முதிர்ச்சி, அதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கொஞ்சமாக, அது கொஞ்சம்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையாக நாம் இருக்கிறோம். உலகத்தின் பரபரப்பான ஓட்டத்தில், போட்டி நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே நாமும் கூட சிதைந்து கொண்டிருக்கிறோம், சிக்கி தவிக்கிறோம். அப்போது விரும்பினால்னு ஒரு விஷயத்தை அங்கே வைக்கிறார் பார்த்தீங்களா? உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, உங்களுக்கு சுயாதீனம் இருக்கிறது. நீங்கள் இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால் இந்த விருப்பத்தை இப்பொழுது நாம் மனசுக்குள்ளே சிந்திச்சு பார்ப்போம், மறுபரிசீலனை பண்ணி பார்ப்போம். நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் இல்லையா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சேன் இல்லையா, அப்பொழுது அவரை பின்பற்றி வாழ்வதாகத்தானே நான் விரும்பி வந்தேன். அப்படி தான் வந்தோமா நம்ம? நான் விரும்பி வந்த அந்த வாழ்க்கையை நான் இப்பொழுது தொடர்ந்து வாழுகிறேனா? சிலுவையை சுமந்து கொண்டு நான் வாழுகிறேனா? இன்றைக்கி பெரிய பெரிய 1,50,000 பேர்லாம் கூடுற கூட்டத்தில் என்ன போதிக்கிறாங்க? சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு போதிக்கவே மாட்டாங்க. உங்கள் சிலுவை ஆண்டவர் ஏற்கனவே சுமந்துட்டார் இல்லையா, உங்களுக்கு சிலுவையே கிடையாது அப்படின்வாங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான், இந்த இரவே உங்களுக்கு ஆசீர்வாதம், கொழிக்கும் செழிக்கும் என்றெல்லாம் பேசுவாங்க. அதனால தான் செவிக்கு இன்பமாக இருக்கு அங்கே போகிறதுக்கு. ஆண்டவர் இயேசு சாகக்கூடாது, அவர் மரிக்கவே கூடாதுன்ற மனநிலை அந்த சீடர்களுக்கு தொற்றி கொண்ட உடனே இம்மீடியட்டாக சொல்கிறாரு, எப்பா நீங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் இந்த தாட் உங்களுக்கு இருக்கக்கூடாது, இந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு எதை சொல்கிறாரு? சிலுவையை சுமந்து கொண்டு என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, தன்னை வெறுத்து. தன்னை வெறுத்துனா என்ன? சுயம், செல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃப், அந்த சுயத்தை வெறுக்கணுமா. இப்போ இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நாம் எப்படிப்பட்டவங்களாம் மாறிட்டோம் அப்படின்னா, நம்முடைய சுயத்துக்கு,
எனக்கு, என்னுடைய, எனக்காக, எனக்கு வேண்டும், எனக்கு மட்டும் வேண்டும்ன்ற இடத்துக்கு நம்ம போயிட்டோம். அப்படிதான் நம்முடைய உலகமானது நம்மளை பழக்குவிக்கிறது. அது ரொம்ப நியாயமாகவும் தெரியுது. உனக்கு மிஞ்சிதான்ப்பா, தனக்கு மிஞ்சி தான் தானோன்றாங்க, பார்த்தீங்களா? அப்போது என்ன ஆயிட்டாங்க மனிதர்கள் இன்றைக்கெல்லாம்? அவர்களுக்குரியதை மட்டுமே கவனமாக செஞ்சிட்ருக்காங்க. தாய் தகப்பனை விரட்டி விடுறாங்க, சொந்த பிள்ளைகளை பராமரிக்காமல் விரட்டி விடுறாங்க. கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்து, ஒருவருக்கொருவர் கடமை செய்து வாழ்வது கூட இன்றைக்கி குறைஞ்ச காலத்தில் போயிட்டோம். ஏன்? தனித்தனியாக அவங்கவுங்க இஷ்டமாக வாழ தான் விரும்புகிறாங்க, தன்னைத்தான் வெறுத்து. இப்படி வர்றவன் தான் கிறிஸ்தவன், இப்படி வந்து வாழ்கிறவங்க தான் கிறிஸ்துவின் சீடர்கள். ஒருவேளை நாம் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், இதெல்லாம் நமக்கு தெரியும் தான். ஆனால் இந்த ஸ்டாண்டு நம்ம கரெக்டாக நிற்கிறோமா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்தது, இப்படி தான் நம்ம உள்ளே நுழைஞ்சோம், இதில் நாம் கரெக்டாக தொடர்ந்து தான் போயிட்டு இருக்கிறோமா? அல்லது வேறு பக்கமாக நாம் திசை திருப்பப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய மனம் உலகத்தின் பக்கமாக அதிகமாக போய்விட்டிருக்கே, நம்மை வெறுத்து வாழ்கிறோமா? இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே, உறவுகளுக்கு நடுவில் நாம் அல்லது நான் என்பது தானே ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, என்னுடைய கௌரவம், என்னுடைய வயிற்று பசி, என்னுடைய விருப்பம் நிறைவேறுவது, இப்படி தான் எல்லாருமே ஆயிட்டோம். அப்போது ஒருவருக்கொருவர் அப்படின்ற இடத்துக்கு நாம் எப்போ வருவோம்? விட்டு கொடுத்தல், சகித்தல், பொறுத்து கொள்ளுதல் அப்படின்ற இடத்துக்கு எப்போ வருவோம்? இப்போ இதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நீங்கள் பின்பற்றி வர விரும்பினால் உங்கள் சிந்தை எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், எனக்குள்ளே இருந்த சிந்தை மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணும். அது எப்படிப்பட்ட சிந்தனை தெரியுங்களா? பிலிப்பியர் 2:2 முதல், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவருக்குள்ள என்ன சிந்தை? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. நம்முடைய சிந்தை நம்மை வெறுப்பதாக இருக்கிறதா? பிறர் நலனை நோக்குவதாக இருக்கிறதா? எனக்கு இல்லை, எனக்கு வேண்டாம், பரவாயில்ல, நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் திருப்தி ஆகுங்க. முன்னெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்கல்லப்பா, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. அம்மா சொல்கிறாங்கல்ல, அப்பா சொல்லுவாங்கல்ல, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடுங்க. அப்போ நாம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் நம்ம பழகியிருக்கோம் இல்லையா? ஒரு கட்டத்தில் ஏன் நம்ம மாறிட்டோம்? ஏன்னா உலகத்தோடு நம்முடைய ஐக்கியம் அதிகமாகும்போது அதன் தாக்கம் நம்மை மாற்றி விடுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரை பின்பற்றி வரும்படியாக ஒருவன் விரும்பினால் அவன் தன்னை வெறுக்க வேண்டும், தன் வாழ்வின் பாரங்களை சிலுவையாக அவன் சுமந்து கொள்ள வேண்டும், அல்லது ஆண்டவர் இயேசுவின் கட்டளைகளை சுமந்து கொண்டு அதில் அவன் நடக்க வேண்டும். அவருடைய சிந்தை என்ன? தன்னை வெறுமையாக்குதல், தன்னை தாழ்த்தி கொள்ளுதல், சிறுமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தல். இதெல்லாம் எதுக்காகவா? தேவனுடைய சித்தம் இதுவானால் இதை நான் நிறைவேற்றுவேன், என்னுடைய சுயம் அல்ல. இதில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். இந்த சிந்தை தான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு தேவை. பேதுரு தேவ வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு சொன்னார். ஆனால் பிறகு அவர் தொடர்ந்து எப்படி நடந்திருக்கணும்னு சொன்னால், தேவ சித்தத்துக்கு ஏற்ற மாதிரியே சிந்திக்கிறவராக, தேவனுக்கு ஏற்ற மாதிரியே சிந்திக்கிறவராக இருந்திருக்கணும். அதனால தான் ரோமாபுரியாருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்கிறாரு, ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய பார்வையிலே இது நன்மை, அதை தான் நான் ஏற்றுக்குவேன்ப்பா, அதை தான் நான் சிந்திப்பேன். அவருக்கு இதான் பிரியம், இதெல்லாம் பிரியம் கிடையாது தேவனுக்கு. அப்போ பிரியமானதை மட்டும்தான் நான் செய்வேன். இந்த தெளிவு நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனம் புதிதாகி கொண்டே இருக்குமாம். சரி, நம்ம மனதை புதிதாக்குறதுக்கு நான் என்ன செய்யலாம்?
சுயத்திலிருந்து விடுபட்டு தேவ சித்தத்துக்கு நான் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்படி நான் டிரான்ஸ்ஃபர் ஆனாதான் எனக்குள்ளே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அந்த வார்த்தை தான் மறுரூபம் அப்படின்ற ஒரு வார்த்தை. மறுரூபம், இதுக்கு ஒரு அறிவியல் ரீதியான ஒரு சொல் மெட்டாமார்பசிஸ் அப்படின்னு இருக்குது. என்னென்னா உருமாற்றம் அடைதல். இதை நம்ம அடுத்த செய்தியில் ஆண்டவர் தனக்குள் அப்படி நடந்து தன்னை வெளிப்படுத்தினதை நம்ம படிக்க தான் போகிறோம். இப்போ நாம் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற மனம் நமக்கு இருக்கிறதா? நம்ம சிந்தனையெல்லாம் தேவனுக்கு ஏற்ற மாதிரியே சிந்திக்க நம்மளை நாம் கடிவாளம் போட்டு நேர்படுத்துகிறோமா? சிந்தனை அப்படியே வராது, தானாக அப்படி வந்துட போகிறதில்ல. கேட்குறது, பார்க்குறது, பேசுறது இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்முடைய சிந்தனையானது இந்த கேட்குறதும் பார்க்குறதும் பேசுறது மாதிரி தான் போயிட்டே இருக்கும். நாம் தான் அதை நான் தேவனுக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கிறேன்னா, இல்லை நான் இப்படி சிந்திக்கக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமாக இருக்காது, இது தேவனுடைய பார்வையில் நல்லதல்ல, இப்படி எனக்குள்ளே ஒரு பகுத்தறிவோடு கூட கவனமாக நான் நடக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம சுற்றிலும் இருக்கிற 199 பேர் அப்படி தானே இருக்காங்க. அப்படியே போகிறதுன்றது எனக்கு ரொம்ப சுலபந்தான். நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாக, மாறுபட்டவனாக, கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக நான் வாழணும்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் அதிக கவனம் தேவைப்படுகிறது. பேதுரு கண்டிக்கப்பட்டார். நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னார். ஒரு பாராட்டை பெற்ற மனிதன் இப்பொழுது கண்டிக்கப்பட்டது எவ்வளோ சிவியராக, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம கூட ஒரு நேரம் நல்லா இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை சபை கூட்டி வரும் பொழுது ஒரு நல்ல பிரதர், ஒரு நல்ல சிஸ்டராக தெரியணும். ஆனால் முடிந்த பிறகு வீட்டுக்கு போனால், வேலை ஸ்தலத்தில், அண்டை வீட்டாருக்கு மத்தியிலே நாம் யாராக இருக்கிறோம்? உலகத்துக்கு ஒத்த வேஷத்தில் இருக்கிறோமா? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமலும் பேசாமலும் நடக்காமலும் இருக்கிறோமா? இதை தேவன் கவனிப்பார். 26, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? தன் ஜீவன், தன் ஆத்துமா, அதை தான் சொல்கிறார். தன் ஆத்துமாவுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? அப்போது இந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொள்ளாமல் அதை காப்பாற்றணும், பூமி வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றது அல்ல. ஆத்துமாவை, நித்தியமானதை நான் காப்பாற்றணும். அழிஞ்சு போகிறதுன்னு தெரிஞ்சு அதை காப்பாற்றுறதுக்கு நான் ஏன் பெருமுயற்சி எடுக்கணும்? இந்த உடல் அழிந்து போகக்கூடியது, அதை காப்பாற்றுறதுக்கு தான் உலகமே எல்லா வகையிலையும் உதவி செய்கிறது, நமக்கு போதிக்கிறது. நமக்கு இந்த உடலை எப்படி பொன் போல வச்சுக்கணும், இந்த உடலை எப்படி பூ போல வச்சுக்கணும். அது ஒரு நாள் அழிந்து பிணமாகி மண்ணுக்குள் சிதைந்து அழுகி போகிறது. விசேஷமானது என்ன? எனக்குள் இருக்கிற ஆத்துமா. உலகத்தை எல்லாம் ஆதாயம் பண்ணிட்டு ஆத்துமாவை விட்டு விட்டால் லாபம் என்னன்னு கேட்குறார். நீங்கள் லாபம் தானே பார்ப்பீங்க, நீங்கள் லாபம் பாருங்கள். அழிந்து போகிறதையே காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணி எப்படி இருந்தாலும் அது ஒரு நாள் அழிதானே போகுது. அழியாததை காப்பாற்றுவதற்காக முயற்சி பண்ணுங்க. 27, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவரவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நோக்கம் சரியாக பூர்த்தி செய்து நாம் வாழுகிறோமா? நாம் எதற்கு பிடிக்கப்பட்டோமோ அதை நாம் பிடித்து கொண்டு சரியாக தொடருகிறோமா? நம்முடைய எண்ணப்போக்கு எப்படி இருக்கிறது? சிந்திங்க, ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, நாங்கள் மீண்டும் எங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படி பழைய அடிப்படையான ஆரம்ப பாடத்தை நினைப்பூட்டிருக்கிறீரப்பா. நாங்கள் இதை கேட்கும் பொழுது இன்னும் நாங்கள் எங்களை சரி செய்ய வேண்டியிருக்கிறதே என்று உணர்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பலவீன பாவ குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை புதுப்பிக்க விரும்புகிறோம், அதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும். நாங்கள் விசுவாசத்திலே நடக்க விரும்புகிறோம், அதற்கு நீரே உதவி செய்ய வேண்டும். நாங்கள் மரணபரியந்தம் எங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முயற்சிப்போம், அதற்கும் நீரே உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னதை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். அந்த இயேசுவின் நாமத்தினாலே இவைகளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.